வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா 40 அடி நீளமுள்ள தீக்குண்டத்தில் இறங்கி விரதமிருந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலின் குண்டம் திருவிழா கடந்த ஜனவரி 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் குண்டம் திருவிழாவை ஒட்டி நாள்தோறும் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் ஜனவரி 31ஆம் தேதி மயான பூஜையும் நேற்று இரவு திருத்தேர் திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு முழுவதும் குண்டம் வளர்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக விரதமிருந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் 40 அடி நீளமுள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக தீக்குண்டம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தலைமை பூசாரி பூப்பந்து உருட்டி முன்னதாக தீக்குண்டத்தில் இறங்கினார். இதனைத் தொடர்ந்து விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் பயபக்தியுடன் இறங்கி தங்களது வேண்டுதலை நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த குண்டம் திருவிழாவில் மாசாணியம்மன் கோவில் தக்கார் ராஜ்குமார், தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பப்பட்டி ஆறுசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் SP வேலுச்சாமி, பொள்ளாச்சி ஜெயராமன், ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்கம், ஆனைமலை நகர திமுக செயலாளர் டாக்டர் செந்தில்குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க குமார், ஆனைமலை அதிமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் விவசாயம் செழிக்கவும் தொழில் வளரவும் வேண்டி கையில் வேல் ஏந்தி 1000 பெண்கள் ஊர்வலமாக சென்று முருகனை வழிபாடு செய்தனர். பொள்ளாச்சி நலசங்கம் சார்பாக முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து வேல் வழிபாடு நடத்தினர். பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் வேல் ஏந்தி கடைவீதி வழியாக ஊர்வலமாக சென்று சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகனை தரிசனம் செய்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு உடுமலை சாலை வழியாக பல்லடம் சாலையில் அமைந்துள்ள KKG திருமண மண்டபத்தில் முருகனின் வேல் வைத்த வேத மந்திரங்கள் ஓத வழிபாடு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொள்ளாச்சி நலச்சங்கம் நிறுவனர் நித்யானந்தம் கூறுகையில், பொள்ளாச்சி பகுதி மக்கள் அரசியலால் சாதிகளால் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள். மக்களை ஒன்றிணைத்து இந்த வழிபாடு நடத்துவதன் நோக்கம் பொள்ளாச்சி பகுதியில் தொழில் வளரவும், விவசாயம் செழிக்கவும், குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்துடன் வளரவும், ஜாதி மத பேதமின்றி பொதுமக்கள் இன்புற வாழவும் வேண்டி இந்த வேல் வழிபாடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த பூஜையின் நோக்கம் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைவரும் இன்புற்று வாழ, அனைவரும் இன்புற்று வாழ என்கிற நோக்கத்தோடு அரசியல் கடந்து, ஜாதி கடந்து அனைத்து பெண்களும் இன்று இந்த வேல் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மக்கள் சௌரியமாக வாழ்கின்றார்களே தவிர சந்தோஷமாக வாழவில்லை. பொள்ளாச்சி பகுதியில் விவசாயம் செழிக்க வேண்டும், தொழில் வளர வேண்டும், குழந்தைகள் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வளர வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு பிரார்த்தனைகள் முன்வைத்து இந்த வேல் வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று மக்கள் அரசியலால், ஜாதியால் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு குழுக்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த பொள்ளாச்சியின் வளர்ச்சியையும் அனைத்து மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டுதான் இந்த பொள்ளாச்சி மக்கள் நலசங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பொள்ளாச்சி நகர திமுக சார்பாக நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய திமுகவினர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி சட்டமன்றத்தை மீட்டெடுக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை ஒட்டி பொள்ளாச்சி நகர வடக்கு செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணாவின் அலங்கரித்து வைக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து, நகரமன்ற தலைவர் ஷியாமலா உள்ளிட்ட திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோல பொள்ளாச்சி தெற்கு நகர திமுக சார்பாக அமுதபாரதி ஏற்பாட்டில் அரசு மருத்துவமனை அருகே அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாநில தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பப்பட்டி ஆறுசாமி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டையாக மாற்ற அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.